ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஆனால் அனைத்து மருத்துவ செலவுகளும் இந்த திட்டத்தில் சேராது என்பதை கவனிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் ஒரு பெரிய நோய் குடும்பத்தின் பல வருட சேமிப்பை காலி செய்யக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் ஆயுஷ்மான் கார்டு இருந்தால் எல்லா சிகிச்சையும் இலவசம் என்ற நம்பிக்கை முற்றிலும் சரியானதல்ல. இந்த திட்டத்தின் முதல் முக்கிய விதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்கே பலன் கிடைக்கும் என்பதுதான். சாதாரண காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற OPD ஆலோசனைகள், மருத்துவர் கட்டணம், இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே உள்ளிட்ட வெளிநோயாளர் பரிசோதனைகள் இவை பொதுவாக திட்டத்தில் சேராது. அதனால் மருத்துவமனைக்கு செல்லும் முன் எந்த சேவை இலவசம் என்பதை உறுதி செய்வது அவசியம். ஆயுஷ்மான் திட்டத்தில் பல முக்கிய நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் இடம்பெற்றுள்ளன. இதய நோய், இதய அடைப்பு, ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சிகிச்சை, புற்றுநோய்க்கான கீமோதெரபி, ரேடியேஷன் மற்றும் பல்வேறு புற்றுநோய் சிகிச்சைகள், பக்கவாதம், மூளைக்கட்டி, நரம்பியல் பாதிப்புகள், டயாலிசிஸ், கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய்கள், எலும்பு முறிவு, மூட்டு அறுவை சிகிச்சை, பிரசவம், சிசேரியன் மற்றும் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சைகள். ஆனால் சில மருத்துவ சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. அழகுக்கான அறுவை சிகிச்சை, சோதனை குழாய் குழந்தை சிகிச்சை, பொதுவான பல் சிகிச்சை, வைட்டமின் மற்றும் சப்ளிமெண்ட் செலவுகள், போதை பழக்கம் அல்லது சுயகாயம் தொடர்பான சிகிச்சைகள். இவற்றுக்கான செலவுகளை நோயாளிகளே ஏற்க வேண்டியிருக்கும். மருத்துவ சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் மருத்துவமனையில் உள்ள ஆயுஷ்மான் உதவி மையத்தில் தகவல் பெறுவது முக்கியம். மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகளில்தான் இந்த திட்டம் செயல்படும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சரியான தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் தேவையற்ற செலவுகளையும் மருத்துவ சிக்கல்களையும் தவிர்க்கலாம் என சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.